கடலூர் அருகே சாக்கடை கால்வாய் கட்டும் பணியில் எம்சாண்டுக்கு பதிலாக மணல் ஜல்லியை கலந்து கட்டுமான பணிகளை முறைகேடாக செய்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அவிநாசி தாலுகா நழுவுச்சேரி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்து வந்த நிலையில் கான்கிரீட் கலவை எம்சாண்ட் ஜல்லிக்கு பதிலாக மண் மற்றும் ஜல்லியை கலந்து கட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஒப்பந்ததாரரிடம் சண்டையிட்டு பணிகளை நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து தரமான முறையில் கால்வாய் பணிகளை செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் கஜமுக சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோயிலில் சதுர்த்தி விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம் விழாவை முன்னிட்டு திருநாள் மண்டபத்தில் வெள்ளியானை வாடகத்தில் உற்சவர் விநாயகர் வாள், வில், அம்பு ஆகியவற்றுடன் எழுந்தருளினார். தொடர்ந்து சூரசம்ஹாரத்தில் சூரனின் யானை தலையை தனது தந்தத்தால் கொய்து வதம் செய்யும் நிகழ்வை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்தனர். இதேவேளையில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கற்பக விநாயகரை வரவேற்று பெண்கள் வண்ண பூக்கோலமிட்டனர். பின்பு விநாயக புராணம் வாசிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நகை திருட்டில் ஈடுபட்ட ஆந்திர மாநில நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேல்மாவடியைச் சேர்ந்த செந்தில் கடந்த மாதம் பண்ருட்டி இந்தியன் வங்கியில் அடகு வைத்திருந்த 5 சவர நகையை மீட்டதோடு நகையையும் 28,000 ரூபாய் ரொக்கத்தையும் தனது ஸ்கூட்டியில் வைத்து எடுத்துச் சென்ற போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அதை திருடிச் சென்றுள்ளார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடி வந்த போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு முல்லை நகரில் பதுங்கியிருந்த ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ஒய்ஜி குப்பத்தை சேர்ந்த வெங்கடேசனை கைது செய்து நகை மற்றும் பணத்தை கைப்பற்றியுள்ளனர். சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருத்தணி காவல் நிலையத்தில் ஐஜி ஆசியம்மாள் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையம் 2023ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்ட அளவில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிஜிபி சங்கர் ஜிவால் கேடயம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிலையில் ஐஜி ஆசியம்மாள் ஆய்வு செய்தார். அப்போது பதிவேடுகள் மற்றும் குற்றப் பின்னணி தொடர்பான ஆவணங்கள், வழக்கு விவரங்கள் தொடர்பாக முக்கிய ஆவணங்களை ஆய்வு செய்துள்ளார். அத்துடன் காவல் நிலையத்தில் சுற்றுப்புற தூய்மை, பொதுமக்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார்.